ஹோமம் என்பது எதற்காக செய்யப்படுகிறது? ஹோமம் எதற்காக பண்றோம்னு சொன்னா, இங்கிருந்து நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஹோமத்தின் வாயிலாக, அந்த அக்னி தேவனின் வாயிலாகத்தான் அனைத்தையும் அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய சாஸ்திரம் சொல்றது. அப்போ இறைவனுக்கு ஒரு விஷயத்தை நாம் அர்ப்பணிக்கிறோம், இங்கிருந்து இறைவனை நோக்கி ஒரு பொருளை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அது மிகவும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் அல்லவா? ஆக ஹோமம் செய்யும் பொழுது பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் அப்படின்னு வந்தால் அங்கே சுத்தம் என்பது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. என்னென்னலாம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா, அந்த ஸ்தல சுத்தம், அதாவது ஸ்தான சுத்தம் அப்படின்னு சொல்லுவா. இது போக ஆத்ம சுத்தம் என்பது இருக்க வேண்டும், அந்த திரவியங்கள் என்பதும் சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் சொல்றா. முதல்ல அந்த ஸ்தானத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஸ்தலமானது, இந்த ஹோமமானது எந்த இடத்திலே நடக்கப் போகிறதோ அந்த இடமானது மிகவும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலேயே இந்த சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டாலே அங்கே நம் கண் முன்னால் வந்து நிற்பது அந்த கோமாதா மகாலட்சுமி அப்படிங்கிற விஷயம்தான்.